கடவுள் உங்களையும் என்னையும் எப்படி தெரிந்திருக்கிறார் என்றால், சபைக்குள்ள, குடும்பத்திற்குள்ள, உறவுக்குள்ள ஒவ்வொருவரும் நல்ல நறுமண மக்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். பவுல் அதான் சொல்கிறார். எப்ப ஒருவன் ரட்சிக்கப்படுறானா அவனுக்கு நான் செண்டு தான், வாசனை தான். ஒருவன் கெட்டு போறானா, மனம் திரும்பாமலே கெட்டு போறானா, நரகத்துக்கு போறானா, அவனுக்கு நான் வாசனை தான் பா. சூப்பர். நான் நல்லவனுக்கும் வாசனை வீசுகிறேன், கெட்டவனுக்கும் வாசனை வீசுகிறேன். என்னை பிடித்தவனுக்கும் நான் நறுமணமாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்கிறேன். என்னை பிடிக்காமல் சித்திரவதை செய்கிறான் அல்லவா, என்னை கெடுக்கிறான் அல்லவா, என்னை விட்டு பிரிந்து போகிறான் அல்லவா, அவனுக்கு நான் நறுமணமாகத்தான் இருக்கிறேன் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுக்கு ரொம்ப வாசனை பிடிக்கும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நற்கந்தகம் என்று புரிந்து கொள்ளும். நற்கந்தகம் என்றால் நறுமணம், நறுமணம், நறுமணம் என்று பொருள். தேவனுக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும். அவர் எங்க முத வாசனை ஸ்மெல் பண்ணார் யாரோ சொல்ல முடியுமா? நம்ம நோவா பலி செலுத்திய உடனே அந்த சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. சுகந்தம்னா என்ன? சுகந்தி. சுகந்தி, சுகந்தி என்றால் வாசனை. சுகந்தனா என்ன? சுகந்தன், சுகந்தம் என்றால் அதாவது மென்மையான, இனிமையான, எல்லாரையும் கவர்கிற நறுமணம். அதான் சுகந்தன். தமிழ் வேர்ட பார்த்தீங்களா? சுகந்த. மென்மையான, நறுமணமான, எல்லாரையும் கவர்கிற, கடவுளையே கவர்கிற நறுமணம். சுகந்த வாசனையை முகர்ந்து பார்த்தார். முகர்ந்து பார்த்தார். கதாபத்திற்கு ஸ்தோத்திரம். முகர்ந்து பார்த்த உடனே ஒரு காரியத்தை ஆண்டவர் டிக்ளேர் பண்ணார், ஒரு பிரகடனப்படுத்தினார், ஆணையிட்டார். நான் பூமியை சமிப்பதில்லை. ஐயா நல்லா கவனிங்க. பிரைஸ் காட். உங்களை சாத்தான் கெட்ட நாற்றம், துர்நாற்றம், அப்படிப்பட்ட ஒரு பேட் லைஃப வாழ அவன் மோல்டு பண்ண விரும்புகிறான். அவன் யுத்தத்தில் கலந்து கொள்கிறான். நம்ம அதற்குள்ள தள்ள பார்க்கிறான், நம்ம எப்படி கெடுக்க பார்க்கிறான். இது காணாத உலகத்திற்குள்ள, ஆவியின் உலகத்துக்குள்ள இது நடக்குது. ஆனால் அதே காணாத உலகத்துல தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவின் நற்கந்தகம் வைத்திருக்கிறார். எதற்காக? பிதா முகர்ந்து பார்ப்பதற்காக, உங்களை முகர்ந்து பார்ப்பதற்காக. ஸ்தோத்திரம். நறுமணமாக மாறிவிட்டோம் என்பதை மறந்து விடாது. சிலுவையிலே இயேசு என்ன செய்து முடித்தார்? என்னை நறுமணமாக மாற்றிவிட்டார், சுகந்த வாசனையாய் மாற்றிவிட்டார். பிரைஸ் காட். என்னை என் பிதா முகர்ந்து பார்க்க விரும்புகிறார். பிரைஸ் காட். என் வாசனையை அவர் முகர்ந்து பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் ஆண்டவர் வாசனையை வைத்திருக்கிறார். வைத்தவர் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவருக்கு அது பிரியம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Glory to God. ஆனால் அதை ரசிக்கவில்லை. நீங்கள் தான் சாரோனின் ரோஜா, நீங்கள் தான் லீலி புஷ்பம், நீங்கள் தான் சுகந்த வாசனை. இந்த வாசனையை கெடுக்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம், யுத்தம். அதற்காக தான் உங்களுடைய அத்தாரிட்டிய, அதிகாரத்தை பிசாசுக்கு எதிராக பயன்படுத்தணும்.